நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சுவையான தினை அரிசி சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தினை அரிசி சாம்பார் சாதம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நான் தினை அரிசி ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். அதே அழாக்கில் கால் அழாக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது காய்கறிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேங்க. நான் மொத்தம் 9 காய்கறிகள் எடுத்திருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு. உங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியான காய்கறிகள் நம்ம போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், நூக்கல் எடுத்திருக்கேன், முள்ளங்கி எடுத்திருக்கேன், சௌச்சௌ எடுத்திருக்கேன், வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்தது நான் கொஞ்சமாக வரமிளகா, தனியா, வெந்தயம், சீரகம், மிளகு, கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேங்க. இது நம்ம அரைச்சி விட போகிறோம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ முதல்ல நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். இது சூடாகணும். ஆகிட்ட பிறகு நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது சூடாயிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். இந்த மசாலாவை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காஞ்ச உடனே நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அதுதான் விட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ கடுகு, சீரகமும் போட்டுக்கிறேங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம், தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்களவு குழம்பும் சரி, கிரேவியும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லா காயும் ஒன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் அது வதக்கிக்க போகிறோம். இப்போ காய் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம முதல்ல உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா எல்லாத்தையும் இதோட சேர்த்து நம்ம கலரிக்க போகிறோம். காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தினை அரிசியும் பருப்பையும் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம நல்லா அலசிட்டு இதோட சேர்க்க போகிறோம். இப்போ அரிசி எல்லாத்தையும் நான் இதோட சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா முதல்ல கலரி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி நம்ம அளவு தான். நம்ம 1.5 அழாக்கு பருப்பும் அரிசியும் எடுத்துருக்கனால நம்ம 10 அழாக்கு 11 அழாக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம தண்ணி விட்டாச்சுங்க. இப்போது நம்ம நல்லா கலரிட்டு உப்பு, காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம ஒரு 5லிருந்து 6 விசில் விடலாங்க. சாம்பார் சாதம் விசில் ரெடி ஆயிடுச்சுங்க.
சாம்பார் சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் இதை 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். மல்லி இலை நல்லா கலரிக்கணும். சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.